இனி summer holidays கண்ணு கால் GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299440. Podi dosa. My choice is podi dosa. Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. இந்நிலையில் டெல்லியிலேருந்து நமக்கு வந்து நிறைய தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய டெல்லி லீக்ஸ் உடைய அதிபர் திரு டெல்லி ராஜகோபாலன் மூத்த பத்திரிகையாளர் அவர் நம்மோடு இணைப்பில் இருக்கார். வணக்கம் திரு ராஜகோபாலன், இணைப்பில் இருக்கீங்க சார். இந்த போல் ஆஃப் எக்ஸிட் போல்ஸ் வந்து நம்ம பண்றோம். அதுல வந்து ஆவரேஜா எல்லா சேனல்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சேனல்ஸ் வந்து கொடுத்த நம்பர்ஸ் ஆவரேஜா பார்த்தாலே என்டி அலையன்ஸ் வந்து 373யும் இந்தியா அலையன்ஸ் வந்து 139 வருங்கிறாங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் டேக் ஆன் திஸ் மிஸ்டர் ராஜகோபாலன். நான் தமிழகத்திலிருந்து ஒரு பார்வையை பார்த்தால், நான் ஆங்கில தொலைக்காட்சியினுடைய டைம்ஸ் நவ்வில் ஆலோசகராக பணியாற்றி வருகிறேன். அங்கு கிடைக்கக்கூடிய கருத்து கணிப்புகளையும் மற்றும் 24 சேனல்கள் செய்த கருத்து கணிப்புகளை வைத்து பார்த்தால், அதனுடன் லோக்சபாவில், ராஜ்யசபாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியதில் அப்கி பார் 400 கி பார் என்று சொன்னதை வைத்துக் கொண்டு, அதற்கு மேலாக எக்ஸிட் போலுக்கு முன்னதாக ஒப்பீனியன் போல் வந்தது தேர்தலுக்கு முன்பாக, அதுவும் இதே நிலையைத்தான் காட்டியது. என்னுடைய கருத்து என்ன என்றால், ரங்கராஜ், சாணக்கிய நேயர்களுக்கு நான் கூறிக்கொள்வது, ஏறத்தாழ கண்டிப்பாக 305 சீட் பிஜேபி, அதாவது 2019 வெற்றி பெற்ற அதே நிலையில் மீண்டும் பிஜேபி வந்து நிற்கும். இந்தியாவில் மோடி அலை இருந்ததையும் காங்கிரஸ் அழிந்து போய் ஒழிந்து போய் மரணம் அடைந்ததையும் வட இந்தியாவில் நாம் பார்க்க முடிகிறது என்பதைத்தான் நான் தமிழ் நேயர்களுக்கு சாணக்கியன் மூலமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். தமிழ்நாட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு, அதாவது இந்திய அலையன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும்னு, அதிமுகவுக்கு வந்து அநேகமாக கிடைக்காது, அதிகபட்சம் 2 அப்படின்னும், எப்படி பார்த்தாலும் அதிமுகவோட கூடுதலாக பாஜக கூட்டணிக்கு அப்படின்னும் ஒரு ஓவரால் ஆவரேஜ் கணக்கு சொல்றாங்க. இது அதிமுகவை பாஜக அலையன்ஸ் எப்படி சர்பாஸ் பண்ணும்? ஒரு வீக்கர் அலையன்ஸ்னால மட்டும்தானா? அதற்கு அம்மையார் ஜெயலலிதாவினுடைய ஒரு இந்துத்துவா என்று அண்ணாமலை பேசியதற்கு முன்னதாக அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது. அதிமுக எடப்பாடி பழனிசாமியில் இருக்கக்கூடிய சில திமுக விரோத ஊழியர்கள், கேடர், அவர்களுடைய ஏடிஎம்கே ஒர்க்கர்ஸ், அவர்கள் பாஜகவிற்கு ஓட்டு போட்டிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். கிராம லெவலில் அது அடித்தளத்தில் அண்டர் கரண்டில் இருக்கிறது பாஜகவிற்கு. ஒன்று. இரண்டாவதாக, அண்ணாமலை சொன்னதை தவிர எடப்பாடி பழனிசாமி கடுமையாக போட்டியில் இறங்கினார். நேருக்கு நேர் மோதியது மு.க. ஸ்டாலினுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இருப்பினும் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய என் மண் என் மக்கள் யாத்திரை, கூடவே நரேந்திர மோடி பிரதமருடைய 5-6 விசிட், அதையும் தவிர கச்சத்தீவு பிரச்சனைகள், மேலும் பொதுமக்களிடையே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய போதைப் பொருள், மணல் கொள்ளை, ராஜா பேசியது, தயாநிதி மாறன் கிண்டலாக சொன்னது எல்லாம் பிரதமர் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருந்தார். அந்த தாக்கத்தை எல்லாம் வைத்துக் கொண்டுதான் பாஜகவிற்கு வாக்கு வந்திருக்கிறது. அந்த விஷயத்தில் பார்த்தால் திமுகவிற்கு மாபெரும் வெற்றி. அது மு.க. ஸ்டாலினுடைய கண்டிப்பாக அவருடைய ஆளுமையை அது காண்பிக்கிறது. அதற்காக வாழ்த்துக்கள். இருப்பினும் 2026க்கு இந்த தேர்தலை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி நீடித்தால் என்னுடைய மனதில் படுவது, அமித்ஷா அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் ஜே.பி. நட்டா அவர்களும் தமிழகத்தில் 75 முதல் 80 எம்எல்ஏக்களை பாஜக பெற வேண்டும் 2024 என்று ஆணையிட்டிருப்பதன் பின்னணியில் பார்த்தால், ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு சட்டசபையை முன்கூட்டியே கலைத்து இந்த வருட இடையிலேயே வைத்து விடலாம் சட்டமன்றத்திற்கு என்று ஒரு யோசனை சொல்லப்பட்டிருக்கிறது திமுக தலைமைக்கு, சில முக்கிய திமுக எம்பிக்களால் தலைவர்களால் என்று நான் கேள்விப்பட்டேன். அது வதந்தியாக ஒதுக்கிவிட முடியாது. இருப்பினும் பாஜக கால் ஊன்ற ஆரம்பித்து விட்டால்
வரக்கூடிய 2 ஆண்டுகளில் மிஸ்டர் நரேந்திர மோடி பிரதமர் அமைச்சர் தமிழகத்தின் மீதுதான் தாக்கத்தை காண்பிப்பார். ஒருவேளை ரங்கராஜ் கன்னியாகுமரி உட்காந்து தியானம் பண்ணோன்னு என்ன ஆல்ரெடி நாங்க பார்த்து காங்கிரஸ்காரங்க தமிழ்நாட்டில் இருக்கும் நீதி பேர் தான் அந்த மாதிரியான அலறல் கும்பல்களுக்கு திராவிட கழகத்தினுடைய கருப்பர் கூட்டம் போன்ற கூட்டத்திற்கு எதிர்வினையாக நரேந்திர மோடி அடுத்த மாதம், நான் ஒரு பிரேக்கிங் ஸ்டோரி தங்களுக்கு சொல்லுகிறேன், ஜூலை மாதம் 17, 18 2 நாள் தமிழகம் வர இருக்கிறார் என்று நான் இப்போதுதான் எஸ்பிஜி மூலமாக கேள்விப்பட்டேன். அமித்ஷா இந்த மாத இறுதியில் வர இருக்கிறார். ஆக இதையெல்லாம் வைத்து பார்த்தால் திமுகவிற்கு ஒரு மாபெரும் சோதனை காலமாகத்தான் நான் பார்க்கிறேன். வெற்றி பெற்றாலும் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கேள்விக்குறியாக முடிந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ரங்கராஜ், ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன், உங்களுடைய நேரத்தின் அருமை கருதி. ஏடிஎம்கே பிஜேபி 2026 என்னவாகும்? ஏடிஎம்கே என்ற கட்சியில் இருந்து சில எம்எல்ஏக்களை திமுக பறிக்க பார்ப்பார்கள், சிலர் அதிமுகவில் இருந்து பாஜகவில் சேருவார்கள். என்னை பொறுத்த மட்டில் ஒழுங்காக நிலைமையை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தால் எடப்பாடி பழனிசாமி தன்னை கோபாலசுவாமி வைகோவுக்கு கீழாக தள்ளிக்கொள்ள மாட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம், அதிமுக வருங்காலத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையாக ஆகிவிடுமோ என்ற அச்சம் என் மனதில் இருக்கிறது. ரங்கராஜ், அதை நிறுத்துவதற்கு கண்டிப்பாக பாஜகவுடன் தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி கூட்டு வைத்துக் கொண்டால் அதிமுக பிழைக்கும். இல்லை என்றால் கடினமான நிலைமை அதிமுகவும் எதிர்நோக்க வரும் எடப்பாடி தலைமை. அதிமுகவோட கூட்டணி அமைச்சா பாஜகவுக்கு வாழ்க்கை கிடைக்குங்கிறது போய் பாஜகவோட கூட்டணி அமைச்சா அதிமுக வாழ்க்கை கிடைக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டீங்க. ஆமா, காரணம் என்ன கேட்டால் அதிமுக பலமிழந்து இருக்கிறது. இப்போ 10 எம்எல்ஏக்கள் எடுத்து போயிட்டாருன்னா இல்லையா, அங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க, எலெக்ஷன் வச்சுன்னா என்ன பண்றீங்க ரங்கராஜ்? சப்போஸ் 10 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணக்கூடிய அதிமுக இருக்கிறார்கள் தயாராக, தாங்கள் கட்சி மாறுவதற்கு இஷ்டம் இல்லை. இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை கேள்விக்குறிக்காக 6, 7, 8 தேதிகளில் தாங்கள் அதிமுகவினுடைய ஒரு பொதுக்குழுவோ இல்லை செயற்குழுவோ கூடினால் அதில் கேள்விக்கணைகள் பறக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக என்றுதான் என்னுடைய கருத்து. ரங்கராஜ், இல்ல பொதுக்குழுவோ செயற்குழுவோ ஆண்டுக்கு ஒரு முறை தான் கூட்டுற பழக்கம் இருக்குது. அது டிசம்பர் மாசம் ஒட்டி கூட்டுவாங்க, இல்லாட்டி ஜனவரியில் கூட்டுவாங்க. இப்போ வந்து கூட்டம் அதிகபட்சமா வேணா மாவட்ட செயலாளருடைய கூட்டத்தை வேணா கூட்டலாம் இல்லையா? இல்லை, அதுக்கு கட்ட அமைப்புகள் இருந்தாலும் அவசர நிலை காரணம் தமிழக சட்டமன்றம் கலைக்கப்பட்டால் தீவிரமான ஆலோசனையில் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். அந்த எதிர்வினை வந்தால் திமுக இது எமர்ஜென்சி எக்ஸிகூட்டிவ் கூட்டி இல்ல எமர்ஜென்சி ஜெனரல் கவுன்சில் கூட்டுறது ஒன்றும் கட்ட வினைகள் ஒன்றும் தடுக்க முறை வராது இருக்கிறார். ஏன்னா பாலிசி டெசிஷன் எடுத்தாங்கன்னா அவரு நீங்க வந்து 2-3 தான் இதை ரிப்பீட் பண்ணிட்டீங்க. நம்ம டெல்லி லீக்ஸ்லயும் சொல்லியிருந்தீங்க, கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் முன்னாடி இந்த ஆட்சியை வந்து அவங்க கலைச்சிட்டு தேர்தல் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுன்னு யோசிக்க வேண்டாமா? 2 விஷயங்களில் திமுக நோக்குகிறது. ஒன்று, பாரதிய ஜனதா கட்சிக்கு வேறொன்று விடக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன், மம்தா பானர்ஜி போன்றவர்கள் சக முதலமைச்சர்களாக இருந்தாலும் MK ஸ்டாலினுக்கு அந்த பட்டியலில் MK ஸ்டாலினோ அல்லது திமுகவோ சேர விடக்கூடாது என்பதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் அந்த யுக்தியை MK ஸ்டாலின் மேற்கொள்ளக்கூடும். காரணம், அடுத்த எனி கிரைசிஸ் பிரைம் மினிஸ்டருக்கு 2 டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரங்கராஜ், நான் இன்று காலை கேள்விப்பட்டதை உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரியா தருகிறேன். ஒன்று, பிரதமர் நரேந்திர மோடி பட்ஜெட்டுக்காக தன்னுடைய முழு ஜூலை 2வது வாரத்தில் யூனியன் பட்ஜெட் வர இருக்கிறது. அதற்கு தடுவே அவர் இத்தாலி நாட்டிற்கு 4 நாள் பயணமாக நாளை மறுநாள் 10ஆம் தேதி செல்ல இருக்கிறார். அதற்கும் மேலாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் JP நட்டா அவர்கள் தன்னுடைய 3 வருட கால பதவியை முடித்துக் கொண்டு எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல இருக்கார். அவரை மந்திரிசபையில் சேர்த்துக் கொண்டால் பாரதிய ஜனதா கட்சிக்கு புது தலைவரை எடுக்கக்கூடிய நேரம் வந்தால், ஆக இந்த 3 டாப் பிரியாரிட்டி நரேந்திர மோடிக்கு இருக்கிறது. 4வதாக தமிழகத்தில் ஒரு உழுக்கல் செய்வார் நரேந்திர மோடி என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் தருகிறார். அதெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு MK ஸ்டாலின் கண்டிப்பாக தன்னுடைய சட்டமன்றத்தை முன்கூட்டியே கலைத்து செய்தால்தான் அவர் கட்சிக்கு அழகாக இருக்கும். இல்லை என்றால் அவர் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சி மாதிரி சிதறி போகும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி திரு ராஜகோபாலன். இணைப்புல வந்து உங்களுக்கு கருத்து மிக விரிவாக மிக்க நன்றி.
திரு டெல்லி ராஜகோபாலன் மூத்த பத்திரிகையாளர். அவர் வந்து ரொம்ப ஆச்சரியமான தகவலையும் அதிர்ச்சிகரமான தகவலையும் கொடுத்தாரு. வந்து எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன்னு சொல்லி சொன்னார். 2-3 விஷயங்களை சொன்னார். திரு ஜேபி நட்டா அவர்கள் வந்து அமைச்சரவையில் சேர்க்கப்படலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாஜகவில் பதவிக்காலம் என்பது 3 ஆண்டுகள். ஸோ அந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டு பாஜக தலைவர் திரு அண்ணாமலையுடைய பதவிக்காலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் கடந்திருக்கு. ஏன்னா அவர் வந்து திரு எல் முருகனுடைய பதவி காலத்தில் இருந்தார். ஸோ வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, யார் எத்தனை நாள் பதவியில் இருந்திருக்கான்னு பார்க்க மாட்டாங்க, அந்த டென்யூர், அந்த காலம் இடைவெளி வந்து எவ்வளோ நாள் பார்ப்பாங்க. அப்படி வந்து திரு முருகன் அவருடைய பதவி காலத்தில் இவர் இருக்கிறாருங்கனால அந்த 3 வருஷம் கணக்கில் பண்ணுவாங்க. திரு ஜேபி நட்டா அண்ட் இவங்க திரு அண்ணாமலை ரெண்டுமே ஒன்று. பொதுவாகவே பாஜகவில் அந்த பதவியை வந்து 3 ஆண்டுகள்னு சொன்னாலும் அதை வந்து திருப்பி ஒரு 3 ஆண்டுகளுக்கு 6 ஆண்டுகளாக ஒட்டுமொத்தமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் பழக்கம். அது வந்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன்லேருந்து திரு பொன் ராதாகிருஷ்ணன்லேருந்து நிறைய பேர் நமக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள், அதிகபட்சம் 6 ஆண்டுகள்னு ரிப்பீட் பண்ணுவாங்க. திரு இலகணேசன்லாம் இருந்திருக்கார். அந்த மாதிரி திரு ஜேபி நட்டா அவர்கள் அகில இந்திய அளவிலும் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக அளவிலும் மீண்டும் மாநில தலைவராக தொடர்வார்கள். அவருடைய எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்படுங்கிறது நமக்கு வரக்கூடிய தகவல். ஆனால் டெல்லியில் இது நிறைய விஷயங்களை க்ளோஸாக ஃபாலோ பண்ணக்கூடிய திரு ராஜகோபால் அவர்கள் வந்து நட்டா அவர்களுடைய பதவி மாற்றப்பட்டு அவர் அமைச்சர்களில் சேர்க்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ப்ளஸ் அது ஒரு முக்கியமான தகவலாக சொன்னது போக, தமிழ்நாட்டில் வந்து பாஜக குறிவைத்து விட்டது, தமிழ்நாட்டை வந்து ஒரு வழி பண்ணாமல் விடாது, என்ன அப்படின்னு பார்த்துருவோம், நீங்களா நானா பார்த்துருவோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. அதற்கு இந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக, தமிழக பாஜக பெறக்கூடிய ஓட்டும் சீட்டும் வந்து ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். அதனால் வந்து அவங்க ஒரு கண் வச்சிட்டாங்க. திரு அமித்ஷா அவர்கள் திரும்ப இந்த 2 மாதத்துக்குள்ளேயே தமிழகத்துக்கு வரப்போகிறாரு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் தமிழகத்துக்கு வரப்போகிறாரு. அவங்களுடைய தமிழக சூறாவளி சுற்றுப்பயணங்கள் தொடரப்போது. அதன் மூலமாக தமிழ்நாட்டில் பாஜகவை 2026 70-80 எம்எல்ஏக்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டமாக சொல்கிறாங்க. 70-80 எம்எல்ஏக்கள் 2026 சட்டமன்றத்தில் வரணுங்கிற அளவுக்கான அவங்களுடைய முயற்சி இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து பாஜக அதிமுகவோட ஒரு பெரிய கட்சியாக வலுப்பெற்று வருகிறது அப்படின்றாரு. நம்ம வந்து ஒரே ஒரு தேர்தலில் ஒரே ஒரு ரிசல்ட்டாக நம்ம பார்த்தாலும் ஓவராலாக நம்ம வந்து அப்படி ஒரு கணக்கில் சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பட் திரு ராஜகோபால் அவர்கள் அதில் ரொம்ப உறுதியாக இருக்கார். நம்ம வந்து அவங்க வந்து எப்படியும் அதிமுகவை சர்பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. இன்னொரு அதிர்ச்சியான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, அதிமுக மதிமுக மாதிரி மாறிடக்கூடாது, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போல் அவங்க வந்து அதிமுக மாறிடக்கூடாது, அவங்க கட்சியிலேருந்து நிறைய எம்எல்ஏக்களை அதிமுக அதிமுகட்டு நிறைய எம்எல்ஏக்களை திமுக பெற முயற்சிக்கும், நிறைய எம்எல்ஏக்களை அவங்க பாஜகவும் பெற முயற்சிப்பாங்க. ஸோ அந்த கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆபத்தான காலம் இருக்கிறது, அவங்க வந்து சுதாரிப்பாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க வந்து ஏடிஎம்கே கூட்டணி கூட ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறார். அண்டு இன்னொரு பயங்கரமான ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சி காலத்தை நிறைவு செய்யணும். நாம் கேள்விப்பட்டது இந்த டிசம்பரில் வந்து தமிழக அரசு விடுபட்டு போன மற்றும் ஏற்கனவே இருக்கக்கூடிய உள்ளாட்சி பதவிகளுக்கு வந்து ஒரு தேர்தலை கொண்டு வருவோம், காலத்தை முன்னாடி கொண்டு வந்துட்டு உள்ளாட்சி பதவிகளுக்கான தேர்தலை நம்ம இந்த டிசம்பரில் கொண்டு வருவோமா, அது வந்து ரெண்டையுமே கிளப் பண்ணி நம்ம இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல்வேறு காரணங்கள் கருதி ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சின்னு 2ஆக பிரித்து வந்து அந்த தேர்தலை நடத்தினாங்க. அப்படி இல்லாமல் ரெண்டையுமே கிளப் பண்ணி வச்சுட்டு ஒன்றா பண்ணிடுவோமா அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி இருக்குது. ஸோ டிசம்பரில் அவங்களுடைய பதவி காலத்தை மிச்சம் இருக்கக்கூடிய பதவி காலங்கள்லாம் சுருக்கிட்டு ஒன்றா வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடத்திடுமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டோம். பட் வந்து டெல்லி ராஜகோபால் அவர்கள் வந்து வேற ஒன்று சொல்கிறார். அது வந்து அவங்க ஆட்சியவே கலைக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். வந்து அது எப்படி சாத்தியம் தெரியல. இன்னொரு டிசம்பரில் ஒரு மாதிரி ஆட்சி கலைப்புன்னு நடத்திட்டா கூட அதுக்கப்புறம் 2025 முழுமையாக இருக்குது, 2026 மே வரைக்கும். ஸோ 1.5 வருஷ காலம் வந்து இருக்குது. அதுபோக தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல் முறையாக முதலமைச்சராக இருக்கிறதுனால அவர் வந்து இதை கலைச்சிட்டாருன்னா ஒரு 5 வருஷத்தை பூர்த்தி செய்யாத ஒரு முதலமைச்சராக நிற்க வாய்ப்பு. ஏன்னா தேர்தல் ரிசல்ட் தேர்தல் வந்துச்சுன்னா அப்போ ரிசல்ட் இப்படி வருங்கிறது தெரியாது, எப்படினாலும் போகலாம்ல. ஏன்னா அதுக்கப்புறம் திரு விஜய் வேற வர்றாரு, திரு சீமான் வேற அலைன்ஸ் வருவாங்கம்மா சொல்கிறாங்க. பாஜக ஒரு எழுச்சியில் இருக்குது, அதிமுக வந்து ஒரு அடிபட்ட வேங்கையாக வந்து அது வந்து அவங்க வந்து கடுமையாக நிற்பாங்க. ஸோ ரிசல்ட்டுங்கிறது எந்த மாதிரி போய் நிற்குங்க தெரியாதனால அவங்க அப்படி செய்வாங்களாங்கிறதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. அவர் தொடர்வாங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. பட் திரு டெல்லி ராஜகோபால் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம வந்து இப்படி சாதாரணமாக தள்ளிவிட்டு போயிட முடியாது.